இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரியாத ஒரு முக்கியமான விஷயம் சொல்லி தர போகிறேன். ஓகேவா? நல்லா கேட்டுங்க. ஓகேவா? இது என்ன தெரியுமா உங்களுக்கு? பார்த்துருக்கீங்களா? இதுதான் நம்முடைய பெப்பர், மிளகுன்னு சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா? மிளகு. இந்த மிளகு எவ்வளோ ஆபத்தானதுன்னு சில விஷயங்கள் சொல்லி தர போகிறேன். யார் யார் உபயோகிக்கக்கூடாது என்ன அப்படின்னா, கிட்னியில் கல் இருக்கக்கூடியவங்க உபயோகிக்கக்கூடாது. இரத்த சோகை இருக்கவங்க உபயோகிக்கக்கூடாது. மூணாவது, எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்க, இடுப்பு வலி, மூட்டை தேய்மானம் இருக்கக்கூடிய உபயோகிக்கக்கூடாது. அது ஏன் அப்படின்னு சொல்லி தர போகிறேன். இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, ஆக்சலேட், இந்த பெப்பரில் ஆக்சலேட்னு ஒரு ரொம்ப ஆபத்தான பொருள் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஆக்சலேட் என்ன பண்ணுது அப்படின்னா, கிட்னியில் கல் வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. எவ்வளோ பேர் கிட்னியில் கஷ்டப்படுறவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அப்படி தானே? ஸோ கிட்னியில் கல் இருக்கக்கூடிய கண்டிப்பாக அதை உபயோகிக்கக்கூடாது. இதுதான் ரொம்ப ஆபத்தானது. நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளோட இரும்பு சத்தை என்ன பண்ணாதுன்னா உறிஞ்சி எடுக்க விடாது. எது? ஆக்சலேட். நீங்களே பாருங்கள், நிறைய பேர் ரத்த சோகையில் இருப்பாங்க. சுகருக்கு மாத்திரை, ப்ரெஷருக்கு மாத்திரை, கொலஸ்ட்ரால் மாத்திரை, இந்த மாதிரி நிறைய நோய்களுக்கு மாத்திரை சாப்பிடக்கூடியவங்க நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ரத்த சோகை இருக்கும். அதனால இவங்க எல்லாம் கண்டிப்பாக ரத்த சோகை இருக்கவங்க கண்டிப்பாக என்ன பண்ண யூஸ் பண்ண விடாது. அதே மாதிரி தான் நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் உள்ள கால்சியம் இதை உறிஞ்சி எடுக்க விடாது. அப்போ எவ்வளோ ஆபத்து. அப்போ என்ன வரும்? முட்டு வலி, இடுப்பு வலி, கால் வலி பிரச்சனை இருக்கக்கூடியவங்க இது சாப்பிட்டுட்டு இருந்தாச்சுன்னா என்ன வரும்? கால்சியம் சத்து குறைபாடு வரும். அதனால தான் இந்த ஆக்சிலேட் ரொம்ப ஆபத்துன்னு சொல்கிறேன். ஒரு கைண்ட் ரிக்வஸ்ட்டாக சொல்கிறேன், இந்த முக்கியமான வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. இந்த தம்பிக்கு பாருங்கள், 70 கிலோ வெயிட் குறைச்சிருக்கோம். 140 70 கிலோ. ப்ரோட்டீன் பவுடரும் கொடுக்கல, மாத்திரையும் கொடுக்கல, ஜூஸும் கொடுக்கல, ஊசியும் போடல. இந்த தம்பி போய் ரோட்டில் போய் நான் ஓடக்குன்னு சொல்லலை. நான் கொடுத்தது எல்லாமே பேலன்ஸ் டயட் மட்டும்தான். உங்களுக்கு பேலன்ஸ் டயட் பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா கால் பண்ணி பேசுங்க. கைண்ட் ரிக்வஸ்ட்டை சொல்கிறேன், கண்டிப்பாக ஷேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா இந்த ஆக்சலேட் எவ்வளோ ஆபத்தானு நிறைய பேர் தெரிஞ்சு விடுவாங்க. ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஸ்டே டியூன்ட்.